பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இதோ மாறிப்போய்விட்டேன் நான் ராதையாக. மாறவில்லை. இது இந்த ராதையை போல் வெறும் வெளித்தோற்றம்தான். உண்மையாக மாறுவதானால் அந்த புன்னகையின் பின்னால் பிரேமையின் வேதனை தந்த கண்ணீர் துளிகள் இல்லையே. இப்போது நீ பார்ப்பதிலே ராதையின் காதல் இல்லையே. இந்த ராதையின் இதயமே கிருஷ்ணனின் பிரேமைக்காக. அந்த முத்திரைகள் எங்கே இந்த ராதா முகத்தில்? என் மனமே சிந்திக்கும். உன் மீது என் அன்பு உண்மையானது. உனக்கும் என் மீது அன்பில்லாமல் இருக்காது. நீயும் என்னை நினைத்து ரசித்து எனக்காக வாழு. ராதே, பேசிக்கொண்டே போவதை பார்த்தால் இதற்கு முடிவென்பதே இல்லை. வார்த்தைக்கு முடிவென்பதே கிடையாது. அப்படி பேச வைப்பதே நீங்கள்தானே. இந்த பிரேமைக்கு காரணமே நீங்கள். இதை மறுக்கவே முடியாது. மறுக்க முடியாதா? முடியாதே. ஏன் முடியாதென்று தெரியாதா? தங்களுக்கு அன்பே கிடையாது. அதனால் இந்த வம்பு. இந்த அன்பு என்பது சொல்லால் அளக்க முடியாது. சொல்லும் போது கூட புரியாது. யாரையாவது விரும்பி இருந்தால் அப்போது தெரியும் தங்களுக்கு. போகட்டும், யாரை நான் விரும்புவது? ஏன், உங்களின் விருப்பத்துக்கு ஒருத்தி கூட இல்லையா? இல்லை. நானும் இல்லையா? சொல்லுங்கள், நானும் இல்லையா? சொல்லவா ராதே? இந்த பிரேமை இன்னொருவரிடத்தில் உண்டாவது. நமக்குள் இன்னொருவர் யார்? நாம் இருவரும் ஒன்றுதானே. நாம் சர்வசக்தி படைத்த பரமேஸ்வரன். நீயும் என் போல் சர்வசக்தியான சம்பூர்ணம் மூல பிரகிருதியான பரமேஸ்வரி. எப்படி ஆத்மா இல்லை என்றால் தேகம் பயனற்றதோ, அப்படியே தேகம் இல்லாமல் ஆத்மா இயங்க முடியாது. ராதே, நாம் இல்லாமல் உனக்கு உயிரும் ஏது? நீ இல்லாமல் எனக்கு வடிவம்தான் ஏது? ஆத்மாவுக்கு இந்த தேகம் இல்லை என்றால் இந்த சிருஷ்டி இங்கே இயங்காதே. தாங்கள் சொன்னது ஆச்சரியமாகவும் இருக்கிறது, குழப்பமாகவும் இருக்கிறது. தங்கள் மாயையே மிகவும் விந்தையானது. இல்லை ராதே, அதுதான் இல்லை. அதோ சிருஷ்டியை பார். அதில் எண்ணற்ற கோடி பிரம்மாண்டங்கள் நமது எண்ணப்படி உண்டாகி சுழன்று வெடித்துச் சிதறுகிறது. இந்த இயக்கமே நடப்பது நம் இஷ்டப்படியே. அற்புதங்களாக, ஆபத்து நிறைந்தவைகளாக, திருப்பங்கள் நிறைந்ததாக நிகழ்கின்றது. நன்மை தீமை என்பதெல்லாமே மற்றவரைப் போல நமக்கில்லையா? மடிய வைப்பவனும் நாம், மடிவதும் நாம், பெற்ற தாயும் நாம், பிள்ளையும் நாம், யோகியும் நாம், போகியும் நாம், கிருஷ்ணனும் நாம்.
இந்த ராதையும் நாமேதான். நமக்குள் பிரிவு என்பதே கிடையாது. பூவும் அதன் மனமும் போல உன்னில் நான் கலந்து போயிருக்கிறேன். சூரியனை பிரிந்த கதிர்கள் இல்லை, கடலை பிரிந்த அலைகள் இல்லை, ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்திருக்காது. அதுபோல்தான் கிருஷ்ணனும் ராதையும் கூட ஒருவரில்லாமல் ஒருவர் இல்லை. நாம் ஒன்று எனும்போது நான் யாரை விரும்புவது? நீங்கள் பேசுவதுதான் சரி என்றால் உங்கள் மீது நான் உயிரையே வைத்திருப்பது ஏன்? என் மனக்கோவிலில் உங்கள் பிரேமையின் விக்கிரகம் இருப்பது ஏன்? இப்படி ஒரு நிலையை மாற்றிக்கொள்ள முடியவில்லையே. தாம் புரிந்தும் புரியாதது போல் புன்னகைக்கிறீர்கள். பிரபு, இதை மறக்காதீர்கள். என் உயிரை வைத்துத்தான் உங்கள் வடிவம் உருவானது. என் இதயத்தால் உங்கள் திருவடிகள் உருவானது. உங்கள் திருக்கரத்தில் உள்ள வேங்குழல் இந்த பேதையின் தேகம்தானே. இதை மறக்க முடியுமா ராதே? பாதிப்பு உனக்கு மட்டுமல்ல, பாதிக்கப்படுவது நானும் அல்லவா? உன்னைப் போல் என்னால் சொல்ல முடியவில்லை. உனக்கென்னை புரியவில்லை. சொல்கிறேன். செயல்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன ராதே. பழத்திற்காக பூ மலர்கிறது, பூவிற்காக பச்சை இலை, பச்சை இலைக்காக மரம் வளர்கிறது, மரத்திற்காக மண் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா பிரம்மாண்டங்களுக்குமாக நாம் தான். நாம் என்ற எனக்காக இருப்பது நீ. ஏனென்றால் நாம் இருப்பது உன் நினைப்பில்தான். பாவம், நமக்கு நீ ஆதாரமாய் இருந்தும் கூட எமது மாயையின் மகிமையால் என் பக்தரை விட, அந்த கோபியரை விட ஆசையின் எல்லைக்கே செல்கிறாய். சத்தியமாய் என் பார்வை எல்லா கோபியரிடத்திலும் உன்னைத்தான் காண்கிறது. ஆமாம் ராதே, இந்த சிருஷ்டியில் எங்குமே, எதிலுமே, எந்த உருவத்திலுமே இரு அன்புள்ளம் இணையும் போது அது வேறு யாரும் இல்லை. அந்த உள்ளம் ராதாகிருஷ்ணனுடையதுதான். இந்த தத்துவத்தை புரிந்து கொள். அந்த உண்மையில் அமைதி கொள். என்னைப் போலவே மாயையிலிருந்து விலகி மாயையின் விளையாட்டை பார். மாயையின் விளையாட்டா? தாம் என்ன சொல்கிறீர்கள்? ஏன் மாயையில் உண்மை இல்லையா? வெறும் பொய்யா அது? அப்படி சொல்லவில்லை. இந்த மாயை என்பதும் பொய் என்று. ராதே, சொப்பனம் சத்தியமாவதில்லை. மேலும் சொப்பனத்துக்கும் ஒரு ஆதாரம் உண்டு. ஆகையால் அது முழுவதும் பொய்யல்ல. அதைப் போலவே இந்த மாயை, அது சத்தியமே இல்லை. மாயை என்பதும் வெறும் பொய்யல்ல. அதனால்தான் நான் அதை விளையாட்டு என்றேன். ஆம், உங்கள் மாயை பொய்யாக கூடியது, நிஜமாக கூடியது, விளையாட்டாக கூடியது, எதுவும் ஆகக்கூடியது. பிரபு, இது ஏன் பிரேமையானது? அது விளையாட்டல்ல, பொய்யும் அல்ல. அது உண்மையிலும் உண்மை. அதுவே உமது நாடகத்தின் ஆதார சக்தி. இந்த சத்தியத்தை சிதைக்க தங்களிடம் ஏதாவது இருக்கிறதா?
இல்லை ராதே. இதாவது உண்மையா? இந்த பிரேமை இல்லை என்றால் பக்தியும் இல்லை. அந்த பக்தி இல்லை என்றால் அந்த பகவானும் இல்லை. இல்லை ராதே. இப்போது நீ சொன்னதற்கு ஏற்ற பதில் ஒன்றும் இல்லை. ஆம், நான் தோற்றேன். ஓ, பகவானே தோற்று போனாரா? ஆ, பிரேமை ஜெயித்தால் பகவான் தோற்கிறார். அதனால்தான் பக்தியே ஜெயிக்கிறது. உண்மையா? ஜெயிக்கிறதா? அப்படியானால் என் பிரேமை ஜெயித்தது, ஜெயிக்கின்றது. இது உன் வரையில் ஒரு சாதனையா? ஆ, இது சாதனைதான். அது என்ன? பிரேமை. திடமாக வேட்கை மனதை தியாகம் செய்து ராதாவின் நல்ல எண்ணத்தை தாம் தமது மார்பிலே அணிந்தால் அது உங்கள் மனதில் பிரேமையின் அலைகளை இனிய அனுபவமாக தந்து ஒரு பரிபூர்ண ஆனந்தத்திலே மூழ்க வைத்து அதில் மூழ்கும் போதும் ஆனந்தத்தை அனுபவிக்க வைத்தால் அப்போது உங்களுக்கே விளங்கிவிடும் இந்த ராதாவின் பிரேமை என்றால் என்னதான் என்பது. அப்படியே ராதா, நானும் உனக்காக அவ்வாறே செய்கிறேன். எப்போது? நான் முடிவெடுத்து விட்டேன். கலியுகத்தில் நான் அவதாரம் செய்கிறேன். அப்போது உடலால் நான் கிருஷ்ணனாயிருப்பேன், பிரியமுள்ள இதயத்தால் ராதாவாயிருப்பேன். ஆஹா, கேட்டாலே இனிக்கிறது. தாம் ராதாவை போல காதல் கொண்டு வாயார கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜபித்து ஆ, அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன். எடுத்துக்கொண்ட ரூபத்தில் இனியவளின் நினைவாக பிருந்தாவனம் வரை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூப்பிட்டுக் கொண்டே செல்வேன்.